சுவாமியே சரணமையப்பா. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை. உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை பயணம் தாங்க இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஆமாங்க, நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ஏரியா கேங்கோட 25 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை பயணம் பண்ணாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கல்ல இருந்து பம்பை நதி தாங்க போயிட்டுருக்கோம். பம்பையிலேருந்து பம்பையில் நீராடிட்டு அப்புறம் மலை வழியாக ஏறி சபரிமலைக்கு மேலே போய் மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்னிதானத்தை முழுமையாக சுற்றி சாமி பார்த்ததுக்கப்புறம் நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன, மேலே என்னெல்லாம் இருக்குது, அதை எல்லாமே முழுமையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலக்கல்ல இருந்து பம்பா நதி தான் போய்கிட்டு இருக்கோம். பம்பா நதி கிட்ட நெருங்கிட்டோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பம்பா நதி நெருங்கிடும். பம்பா நதி போனதுக்கப்புறம் நம்ம பம்பையில் நீராடிட்டு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நடைபாடு ஏறி போய் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இருக்குங்க. நான் உங்களுக்கு தெரியாத சில இடங்கள்லாம் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் நீங்கள் எல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னா கூட இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பம்பா நதி கரைக்கு மேலே தாங்க இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பை நதி. பாவம் போக்கும் புண்ணிய நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதியில் நம்ம இப்போ நீராடிட்டு சபரிமலை இந்த மலைக்கு மேலே ஏற போகிறோங்க. இப்போ நம்ம பம்பா நதி கரையில் தான் இருக்கோம். இங்கே நிற்கிற சாமி கூட்டங்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு குளிக்க காத்து இருக்கிற கூட்டம் தாங்க. இங்கே குளித்து முடிச்சுட்டு நம்ம இருமுடி தலையில் எடுத்து வச்சதா இதோட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருமுடியை எடுத்துக்கிட்டு நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுற வரைக்கும் இருமுடி தலைக்கு மேலே தாங்க இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பைக்கு நதி கரையில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டோங்க. குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது இந்த இருமுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இருமுடியை தலைக்கு மேலே எடுத்து வச்சுட்டு நம்மளும் இந்த மலையேற்றம் தொடங்க போகிறோம். உறவுகளை இப்போ நம்ம குளித்து முடிச்சுட்டு இப்போ இருமுடிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு நம்ம சன்னிதானம் நோக்கி பயணம் தொடர ஆரம்பிச்சிட்டோங்க. எனக்கு தலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி வச்சாச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா, என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க போகிறீங்க. இந்த மலையில் என்னெல்லாம் இருக்குது, சுவாரஸ்யமான தகவலாம் என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோலாம் பின்னாடி சொல்லிகிட்டே வரேன். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நம்ம சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு நம்ம எந்த தடங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக மலையேறி இறங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை துணையாக வேண்டிக்கிட்டு நம்ம பயணம் தொடங்கிடுச்சுங்க. பம்பையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்பை கரையில் புதுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் செட்லாம் அமைச்சிருக்காங்கங்க. அப்பப்போ சபரிமலையில் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி வெள்ளப்பெருக்காகும்போது இந்த இதுவெல்லாம் அழிஞ்சிடும். அப்புறம் சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டதால் இங்கேருந்த இந்த மண்டபம்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இப்போ வந்து தற்காலிகமாக சிலலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த படிக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமூல கணபதிக்கு போகிறதுக்கு நம்ம ஆரம்பமுங்க. இந்த சபரிமலையோட துவக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பம்பை நதிக்கரையில் நம்ம ஆரம்பிச்சிட்டோங்க. சுவாமியே சரணமையப்பா, வெற்றிகரமாக நம்மளுடைய இந்த பயணம் நிறைவடையணுங்க. ஆமாங்க, வீடியோ பார்க்குற நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம சபரிமலை சன்னிதானம் நோக்கி பயணம் துவங்கிட்டோம். மலையேற்றம் துவங்கியாச்சுங்க. நம்ம துவங்கின கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கணபதிக்கு ஒரு கோவில் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பர் வரலாறு எடுத்துரைக்கும்படி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சிற்பம்லாம் இருக்குங்க. ஐயப்பன் காட்டில் குழந்தை இந்த காட்சிகள்லாம் வடிவமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடிவாரத்திலே பார்த்துட்டு நம்ம கன்னிமலை கணபதிக்கு எதிர்க்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரத்தேங்காய் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்குங்க. கன்னிமலை கணபதியை வணங்கிட்டு சூரத்தேங்காய் உடச்சிட்டு நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங்கு அவங்க புக் பண்ணி தான் நம்ம போகிறாப்போல இருக்குங்க. நம்ம புக் பண்ணோங்க. இதுதான் வந்து புக்கிங் சீட். இந்த புக்கிங் சீட் நம்ம கேங் எல்லாருக்கும் புக் பண்ணிவிட்டு நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். புக் பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்ட நெரிசல் அப்படின்ற நேரத்தினால வந்து பார்த்திங்கன்னா இவங்க திறக்கிற குறிப்பிட்ட நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்கங்க. நம்ம போகும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் இந்த கன்னிமலை கணபதியெல்லாம் தாண்டி போகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் பாயிண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஏறுற வழி இறங்குற வழி வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இங்கே பிரியுதுங்க. இங்கேருந்து இளநீர் கடை அடிவாரத்தில் இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து இடதுபுறம் வலதுபுறம் இருக்குங்க. இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி, வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வர வழி அப்படின்னு வந்து 2 வழி இருக்குங்க. இப்போ நம்ம இடதுபுறமாக போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்த யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது நீலிமலை தாங்க ஏற்றம் ஏறுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை கொஞ்சம் நெட்டாக இருக்கும். அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலிமலை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நம்ம போன சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு இல்லைங்க.
நம்ம இந்த சபரிமலை யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முதல் வாரத்திலேயே வந்து பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு இல்லாம இருக்குங்க. இப்போ நம்மளுடைய மலையேற்றத்தில முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா, நீலிமலை கடந்து போயிட்டுருக்கோம். நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க இத போல இயற்கையான வந்து பார்த்தீங்கன்னா, மூலிகை தண்ணீர் குடுப்பாங்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உடலுக்கு ரொம்பவும் நல்லது. இதெல்லாம் குடிச்சுக்கிட்டு அங்கங்க இலவசமா தருவாங்க. அதெல்லாம் நம்ம அருந்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்கோம். சுவாமியே சரணமையப்பா! அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீலிமலைய கடந்து போனதுக்கப்புறம், நம்ம கடக்கிற பாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி மேடு. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடக்கிற ஒவ்வொரு பாதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீலிமலை, அப்பாச்சி மேடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத போல நம்ம என்னலாம் கடக்கிறோமோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போர்டு பலகை வச்சிருப்பாங்கங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். நம்ப போய்க்கிட்டு இருக்கும்போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஓய்வு எடுப்பாங்கங்க. இடையூறு இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு எடுக்கிறோம்னா, கம்பிக்கு ஓரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இடையூறு இல்லாம ஓய்வு எடுப்பாங்கங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள்லாம் போவாங்கங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டயர்டா போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து விசிறி விடுறாங்கங்க. அவங்க கையில வச்சிருக்கிற துண்ட வச்சு விசிறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வுலாம் இங்க நடக்குது. சுவாமியே சரணமய்யப்பா! இதெல்லாம் ஒரு புண்ணியம் தாங்க. தண்ணி குடுக்குறது, அன்னதானம் குடுக்குறது. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டயர்டா போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து விசிறி விட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்பாச்சி மேடு டாப். நம்ம வந்து அப்பாச்சி மேட்டோடைய கீழ பார்த்தலாங்க. அது ஏற்றம் துவங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் முடிவுங்க. அதெல்லாம் கடந்து இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நீலிமலை, அப்பாச்சிமேடு இதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பகுதி நெருங்கிட்டு இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரங்குத்தி ஆலை இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னிசாமியா கொண்டு வர சரங்குத்திய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்ததுக்கான அடையாளமா இங்க சொருகிட்டு போவாங்கங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். அதாவது சபரிமலையோடைய இந்த மலையோட சரிபாதி நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. இத கடந்துட்டா சன்னிதானம் ஈஸியா நெருங்கிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம இப்ப நெருங்க போறோம். சரங்குத்தி ஆலை நம்ம கண்ணு கெட்டுன தூரத்தில அதோ லாங்ல இருக்குங்க. அத நோக்கி தான் இப்ப நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். உறவுகளே நான் சொன்னேன்லங்க சரங்குத்தி ஆலயம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, சபரி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிசாமிகள் கொண்டு வரும் சரங்குத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சொருகிட்டு வந்து வேண்டிக்கிட்டு போவாங்கங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். நான் இந்த சரங்குத்தி ஆலயத்த சுத்தி உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஒருவேளை இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சபரிபீடத்த வழிபட்டுட்டு சன்னிதானத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்குங்க. இந்த சபரிபீடத்தில அதாவது சரங்குத்தி ஆலயம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரங்குத்திகள் வந்து சொருகுவாங்கங்க. நம்ம எருமேலியில வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ட துள்னதுக்கு அப்புறம் அங்கேருந்து கொண்டு வர சரங்குத்திய வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சொருகிட்டு சன்னிதானம் நோக்கி போற பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பல பக்தர்களுக்கு இருக்குங்க. அத கடைபிடிக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சபரி வைபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, சரங்குத்தி ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் கடந்து இப்ப நம்ம சன்னிதானத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இருக்க இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரக்கோட்டம் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இங்கிருந்து சன்னிதானம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க. இந்த மரக்கோட்டம் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கோம். சாமி கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள்லாம் நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இல்லனாலும் ஓரளவுக்கு இருக்குங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்கறது வந்து சன்னிதானம் 700 மீட்டர் அப்படின்னு டிஸ்டன்ஸ் போட்டிருக்கு பாருங்க. அந்த பலகை பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையா இருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம சன்னிதானம் நோக்கி வந்தாச்சுங்க. ஆமாங்க. ஓம் சாமியே சரணமையப்பா! அது தூரத்தில தெரியுது பாருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சபரிமலை சன்னிதானம்ங்க. 18ஆம் படி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அது தெரியுது பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பண்ணசாமிக்கு வலதுபுறத்தில இருக்காரு. இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. 18ஆம் படி நெருங்கிட்டோங்க. பாருங்க. நம்ம 18ஆம் படி ஏறி இப்போ ஐயப்பன தரிசனம் செய்ய போறோங்க. சுவாமி சரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மலர்களால வந்து பார்த்தீங்கன்னா, எழுதியிருக்காங்க. எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ப ஐயப்பன தரிசிக்க போய்க்கிட்டு இருக்குங்க. இத மேல ஏறி சுத்தி வந்து நம்ப ஐயப்பன தரிசனம் பண்றாப்போல இருக்குங்க. அங்கங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால, நான் உங்களுக்கு வந்து நான் மேலோட்டமா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. கிட்ட போனவுனே நான் ஃபோன் ஆஃப் பண்ணிருவேங்க. ஏன்னா ஐயப்பன் கோவில் நெருங்கும்போது வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்கங்க. நான் உங்களுக்கு மேல சுத்தி வீடியோ காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ப ஐயப்பன தரிசனம் பண்ண போய்க்கிட்டு இருக்குங்க.
சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நம்ம நல்லபடியாக ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. சிறப்பான அற்புதமான தரிசனம் கிடைச்சது. ஆமாங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த ஐயப்பனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. இப்போ நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சமாதா தேவியை தாங்க வழிபட போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஐயப்பனோட தரிசனம் கிடைச்சாச்சு. அடுத்ததாக மஞ்சமாதா தேவியை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். அதை இடதுபுறத்தில் தெரியுது பாருங்கள், மஞ்சமாதா தேவி ஆலயம். இப்போ நம்ம வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சமாதா தேவி ஐயப்பனுக்காக கரம் பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. என்றைக்கு கன்னிசாமி வராமல் இருக்காங்களோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சமாதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டாந்து திருமணம் நடக்கும் ஐயப்பனோட அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லைன்றான்னு தாங்க சொல்லுவேன். ஆமாங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆண்டுதோறும் எனக்கு தெரிஞ்ச பல கன்னிசாமிகள் வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. எந்த ஆண்டு கன்னிசாமி வராமல் இருக்கிறது, எப்போ இந்த மஞ்சமாதா தேவிக்கு ஐயப்பனுக்கு கல்யாணம் வருது, இதுக்கான விடை அந்த ஐயப்பனுக்கு தாங்க தெரியும். ஆமாங்க, இப்போ நம்ம மஞ்சமாதா தேவி கோவில் கிட்ட இருக்கோம். நம்ம இந்த மஞ்சமாதா தேவி வணங்கிட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்மள கொண்டு வந்த ஐயப்பனுக்காக கொண்டு வந்த நெய்யை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பக்கெட்டில் போட்டுக்கிட்டு இருக்குங்க. இந்த நெய்யை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யை கொண்டு வந்து கலந்து நம்ம கொண்டு வந்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பங்கு போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோங்க. அந்த நிகழ்வு இந்த சபரிமலை சாமி பார்த்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் மலைக்கு மேலே பண்ணுவோங்க. இந்த நெய்யை உடைச்சி தேங்காயில் இருக்கிற நெய்யை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணோம். அந்த காட்சிகள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் குழுவாக கொண்டு வந்த தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யை எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காயெல்லாம் கொண்டு வந்து இந்த கொடிமரத்துக்கு நேர் எதிராக இங்கே ஒரு இதில் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எரியுங்க. அந்த குண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டோம். அப்படி போடும்போது எடுத்தப்பட்ட காட்சிகள் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த 18ஆம் படிக்கு முன்னாடி இருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கொழுந்து விட்டு எரியுது பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயெல்லாம் வந்து அதில் போடுவாங்கங்க. அப்படியே நம்ம கொண்டு வந்த தேங்காயும் போட்டாச்சு. இப்போ இந்த சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடந்து முடிச்சிச்சுங்க. சிறப்பான ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் கொண்டு வந்த நெய்யெல்லாம் பிரிச்சுட்டோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்பா நதியிலேருந்து மேலே சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் நடந்து வந்து மேலே என்னெல்லாம் முக்கியமான பகுதி இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.